நீங்க பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? காரணமே இல்லாம எல்லார் மீதும் அன்பா இருக்கிறது. யார் உதவின்னு கேட்டாலும் உடனே போய் உதவி செய்யறது. யாராவது கோவப்படுத்துனா பொறுமையை மேற்கொள்வது. எல்லா இடத்துலயும் பணிவாவே பேசுறது. இதெல்லாம் நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்கன்னா, யாருக்காகவும் உங்கள மாத்திக்காதீங்க. நீங்க நற்குணத்துல தான் இருக்கீங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமை நாளில் மீசான் தராசில் வைக்கக்கூடிய செயல்களிலே மிகவும் கனமானது அவருடைய நற்செயல் என்றார்கள். மேலும் மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மறுமை நாளில் எனக்கு நேசமானவர்கள் மேலும் எனக்கு அருகாமையில் அமருபவர்கள் யார் என்றால் உங்களில் நற்குணம் உடையவர்களே என்றார்கள். இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல எல்லாருமே சொல்றது என்னன்னா, ரொம்ப நல்லவனா இருக்காங்க, நல்லவனா இருந்து இந்த உலகம் உன்னை ஏமாத்திரும் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம எல்லார் இடத்துலயும் அன்பா நடந்துக்கிறோம், நல்ல செயலை செய்யணும்னு நினைக்கிறோம், நற்குணத்துலதான் இருக்கும். ஆனாலும் சில விஷயத்த நம்மளும் மாத்திக்கணும். என்ன தெரியுமா? எந்த மார்க்கம் ஒருத்தவங்கள ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லுதோ அதே மார்க்கம் தான் சொல்லுது யாருக்கிட்டையும் ஏமாறாதன்னு. அதனால நம்மளும் யாருக்கிட்டையும் ஏமாறணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக நம்ம கேரக்டரை, நம்மளுடைய நற்குணத்தை மாத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால நம்மளுடைய நற்குணத்திலேயே இருப்போம். நம்மளுடைய நற்குணத்தை மேம்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அமர்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.